ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க அறிவான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவரு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு ஊருக்கு வராரு. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் வருது. போய் பார்த்தா எந்த க்ளூவுமே உங்களுக்கு கிடைக்கல. அது ஆக்சிடென்ட் ஆனே டவுட்டா இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு கார் க்ளூ மட்டும் கிடைக்குது. அடுத்து சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கொலை நடக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே கார் க்ளூவா கிடைக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படி அந்த காருக்கும் நடந்த சம்பவங்களுக்கும் என்ன இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒற்றுமை என்ன, இவங்க அதை வச்சு அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு போலீஸ்காரரா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதுவும் குறிப்பா ஆக்ஷன் போர்ஷன், இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹீரோயின் ஒரு யூடியூபரா வராங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயின் நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்க மெயின்டைன் பண்ணிடுற சஸ்பென்ஸ் ஃபேக்டர் தான். அதே மாதிரி திரைக்கதையும் சொல்லலாம். ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளேல எழுதியிருக்காங்க படத்தை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா படத்துல டயலாக் மட்டுமே நிறைய போயிட்டு இருந்தாலும் அது ஒரு சில இடங்கள்ல சலிப்பு தட்ட தான் செய்யுது. மற்றபடி டெக்னிக்கலியும் படம் சவுண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே. நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இடத்துல அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா எழுதி எடுத்ததுனா நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்து மூலியமா இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும். மற்றபடி கண்டிப்பா த்ரில்லர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படம் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.